சில மாதங்களுக்கு முன்னாடி நிகழ்த்தப்பட்ட சாதனைங்க இது. ஆனா உலகம் முழுக்க இப்பதான் இதை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம், இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு முதல்ல சந்தேகமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லப்பா அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் உலகம் முழுக்க கிளைம் பண்ணப்படவே தான் இப்பெல்லாம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்மளை பத்தின சில பேசிக்கான விஷயம் இருக்குல்ல, அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலா நமக்கு வயசாகுதுல்ல, இது எதனால? இந்த ஜென்ரிக்கான விஷயத்த முதல்ல புரிஞ்சுப்போம். நம்ம உடல்ல இருக்க செல்ஸ் இருக்குல்ல, செல்ஸ் இல்லைன்னா நம்மளே கிடையாது, நம்ம பாடியும் கிடையாதா? இதெல்லாம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதுல இருந்து கொஞ்சம் தவற ஆரம்பிக்கும். இப்ப வயசாக வயசாக நாம சில பல வேலைகளை செய்ய முடியாது. படி ஏறி இறங்குறதே கஷ்டமா இருக்குமா? தள்ளாட்டு நாடே நம்ம போடுவோமா? அதுக்கெல்லாம் காரணம் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகிறதான். இந்த வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இதுக்கு பேரு தான் செல்லுலார் செனசின் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டேர்மை சயின்டிஃபிக்கா. இது பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல செல்ஸ்லாம் போயிடுச்சுன்ற விஷயத்த குறிக்கிறது. ஹெல்தியா ஒரு செல் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறதுக்கும் அது வயசாக வயசாக அந்த ஒரு ஹெல்தியான ஃபங்க்ஷன் குறையறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயத்தை தான் செல்லுலார் செனசன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் பெருசா வளராம போயிடும், டிவைட் ஆகாம போயிடும். இது நடக்குதுனாக்கா நமக்கு வயசு ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். வயசாகிறது இங்க எதிரொலிக்கும், இதுதான் ஒட்டு மொத்தம் நம்ம பாடியிலையும் எதிரொலிக்கும். சில ஓல்டர் செல்ஸ் இருக்குல்ல, அதான் வயசான செல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல்ஸ்லாம் நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளோட ஒட்டுமொத்த அவுட்புட்ல அது இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஒரு 20 வயசுல நம்ம பாடி ஆக்டிவா இருக்கிறதுக்கும் 60 வயசுல கொஞ்சம் நம்ம சோர்ந்து போறதுக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பிரதான காரணமே இந்த ஓல்டர் செல்ஸ் இருக்குல்ல, வயசான செல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளேயே அதிகப்படியா தங்குறது தான். இது என்ன பண்ண ஒரு கட்டத்துல டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இருக்குல்ல, கொஞ்சம் நச்சு, இதை வெளியிட ஆரம்பிக்குமா. இது அப்படியே பரவி 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 இந்த ஹெல்தியான மிச்சம் இருக்க செல்ஸ் இருக்குல்ல உடம்புல, அதை வரைக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்திடும். அதாவது ஒரு கிளாஸ் பால்ல ஒரு சொட்டு நீங்க பாய்சனை போட்டீங்கன்னாக்கா அது எந்த அளவு போகும்? உள்ள இருக்க ஃபுல்லா கரெக்ட் ஆக்குதுல, அதே போலதான் இந்த ஓல்டர் செல்ஸ்லாம் வயசாகிட்டு ஃபுல்லா அது ஒரு கட்டத்தில் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வெளியிட்டு ஹெல்தியா இருக்க செல்ஸையும் வேலையை காமிச்சு விட்டுரும். ஓகே, இது வெறும் வெளிப்புற தோற்றத்துல மட்டும் எதிரொலிக்க நினைக்காதீங்க. ஒரு சில டிசீசஸ் இருக்குல்ல, அதுக்குமே இது காரணமா அமையுதுன்னு ஆய்வாளர்களே கிளைம் பண்றாங்க. இது போல சனசன் செல்ஸ் எல்லாமே இந்த ஹார்ட் டிசீஸ், வயசானா சில விஷயங்கள் வரும்னு சொல்லுவோம்ல, அதுல முக்கியமா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் இந்த டயபெட்டிஸ், இது மட்டும் இல்ல நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸான இந்த அல்சைமர்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்களேன், அப்புறம் கேன்சர், இது எல்லாமும் இந்த குறிப்பிட்ட செல்ஸோட வயதான விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா, இதோட ஒரு பிணைப்புன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நோய் தாக்கங்கள் ஏற்பட சில பல காரணங்கள் இருக்குன்னா அதுல பிரைமரி ரீசனா இதைத்தான் கை காட்டுறாங்க ஆய்வாளர்கள். ஸோ உலகளாவிய ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்றாங்க, சரி நாம ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கணும். இட் மீன்ஸ் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தணும். அதன் மூலமா செல்ஸை நாம எந்த அளவுக்கு ஹெல்தியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வயசான தோற்றம் நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் வெளியே தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, வயசானாலே நிறைய நோய்கள் நம்ம உடம்ப தாக்குன்ற விஷயம் இருக்குல்ல, அப்ப செல்ஸ்லாம் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா அந்த நோய் தாக்கத்திலிருந்து மனுஷ குலம் விடுபடும். பாத்தீங்களா? இந்த 2 விஷயங்களையும் நாம ஒரே மருந்து சார்ந்து மட்டும் சாத்தியப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த அமரத்துவம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சாவே இல்லாத வாழ்க்கை, அதை நோக்கிய பயணத்துல முதற்படியை நம்ம எடுத்து வச்சிடலாம். குறைஞ்சபட்சம் 100 வருஷங்கள் வரைக்கும் ஒரு மனுஷனை ஹெல்தியா வாழ வைக்க முடியும். இது அப்படியே ஃபியூச்சர்ல ரொம்ப பெருசா இந்த டெக்னாலஜி போகுது அப்படின்னா பல ஆண்டுகள் வரைக்கும் அந்த மனுஷனை வாழ வைக்க முடியும்ன்றதான் உலகளாவிய ஆய்வாளர்கள் ஒரு முடிவா மனசுல ஏந்துறாங்க. உலகம் முழுக்க பல நாடுகளை ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹியூமன் டிசீஸே இல்லாம வாழ்றதுன்றது கனவு தான். ஆனா நம்மளால எவ்வளவு கனவுகளை நனவாக்க முடிஞ்சதுல, நிலாக்கெல்லாம் போக மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தோம், தூரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் தான் இருப்போம்ட்டு. ஆனா அங்கேயே மனுஷன் போனான். இதே போல பல விஷயங்கள் நம்ம சாத்தியப்படுத்த முடியும். நம்ம இந்த ரிசர்ச் பேட்டர்னை கொஞ்சம் டீப்பா கொண்டு போவோம்னு பல நாடுகள் ரொம்ப டீப்பா கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. இதுல குறிப்பிட்ட ரிசர்ச்சஸ் பத்தி சொல்லணும்னாக்கா ஜப்பானோட ஒசாகா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டிங்க, பெரிய பெரிய மூளைகளை நம்மளுக்கு கொடுத்த யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த உலகத்துல அதிக ஆயுட்காலம் கொண்ட மனுஷங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஜப்பானியர்கள் பெரும்பாலான இடத்த பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு அதிக வருஷங்கள் அவங்க ஜப்பான்ல வாழ்றாங்க. அதுல குறிப்பிட்ட சில பகுதிகள் சார்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்பான் இன்னும் அதிகமாகவே இருக்கு. நமக்கு அந்த வயசெல்லாம் கேட்டோம்னாக்கா, அந்த 120 130 மாதிரி வயசுலாம் கேட்டோம்னாக்கா நல்லா நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். டு பி ஃப்ராங்க் மக்களே, ஜப்பான்ல ஒரு குறிப்பிட்ட சில பகுதியில் இருக்க மக்கள் 110 வயசையும் தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் ரியலு. இவங்க என்ன பண்றாங்க, இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்களோட ரிசர்ச்சை டெப்தா கொண்டு போயிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய ஜப்பான்ல இருக்க அந்த ஒசாகா யூனிவர்சிட்டிஸ் தான் ரிசர்ச்சர்ஸ்லாம் AP2A1 அப்படின்ற ஒரு புரோட்டீன், இது கூடவே IU1 அப்படின்ற ஒரு ட்ரக், முதல்ல சொன்ன பாத்தீங்களா ஒரு மருந்துன்னு சொல்லிட்டு,
இப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால அவங்க இந்த ரிசர்ச் டேர்மை இதுக்கு வச்சிருக்காங்க. இந்த ட்ரக்குக்கு இதுதான் ஃபைனல் நேம் கிடையாதுங்க. IU1 அப்படின்றது இது அவங்க ரிசர்ச் சார்ந்த ஒரு டேர்மா இப்போதைக்கு பயன்படுத்துறாங்க. இந்த ரெண்டு சொன்ன பார்த்தீங்களா, இந்த புரோட்டீன் பிளஸ் அந்த ட்ரக்கு, இது ரெண்டும் சேர்ந்து மனுஷங்களோட வாழ்நாள் இருக்குல்ல, இதை அதிகப்படுத்த முடியும்னு ஆழமா சொல்றாங்க. அது நோயற்ற வாழ்வை சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இது என்ன அப்புறம் ரெண்டு மேட்ரு, அதை பத்தி டீட்டெயிலா சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சயின்ஸ் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா பொறுமையா கவனிச்சீங்கன்னா பல விஷயம் உங்களுக்கே புரியும். முதல்ல இந்த AP2A1 சொன்ன பார்த்தீங்களா, அதை பத்தி கிளியரா சொல்லிடுறேன். அடாப்டர் ரிலேட்டட் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் 2 சப்யூனிட் ஆல்ஃபா 1, இதுதான் இதோட விரிவாக்கம். என்னன்னா நம்ம செல்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்க புரோட்டீனை தான் இது குறிக்குது. AP2A1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சிச்சா? ஓகே. ஒரு மெக்கானிசம் ஒன்று இருக்குங்க. அந்த மெக்கானிசம் பேரு CME, அதாவது கிளாத்ரின் மீடியேட்டட் எண்டோக்ளைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CME அப்படின்றது டெலிவரி சிஸ்டம் மாதிரி நம்ம செல்லுக்குள்ளேயே பரிணமிக்கும். அவங்களுக்கு கரெக்டான சொல்லி புரிய வைக்கணும்னாக்கா, நம்ம செல்ஸ் இருக்குல்ல, அதில் மாலிகுல்ஸ் அப்புறம் அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கு பாருங்க, இதை கரெக்டான அளவுக்குன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை எல்லாத்தையும் இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இந்த டோர் இருக்குல்ல, அதை ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் கதவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எந்தெந்த பொருள் உள்ளே வரதா இருந்தாலும் கதவை தாண்டி தான் உள்ளே வரணும். அப்படி தேவையில்லா பொருளாங்க வெளியே விட்டுரும். உதாரணத்துக்கு செருப்பு மாதிரி, அது உள்ளே கொண்டு வர மாட்டோம், வெளியே விட்டு வந்துடும். இதே போல் வேலையை தான் இது பண்ணுது. ஸோ எதெல்லாம் செல்லுக்குள்ள இது போல வரணும், எதெல்லாம் வரக்கூடாதுன்னு இது ஃபுல்லாக முடிவு பண்ணி முடிச்சிடும். இந்த AP2A1 இருக்குல்ல, இது ஆக்சுவலாக இந்த CME மெக்கானிசம்ல முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுதுங்க. இது இல்லைன்னா அந்த மெக்கானிசம் தவிடுபடி. அப்பேற்பட்ட ரோலை இது ப்ளே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஸோட ஸ்கெலட்டன் சொல்லுவாங்க, அதோட ஒட்டுமொத்த அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன், இதில் லிங்க் ஆகிருக்கிறதும் இதே விஷயம்தான். அண்ட் இது செல்லோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக டிஃபைன் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழம்பவே குழம்பாதீங்க, இது SF சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ண இந்த SFன்னு பார்த்தீங்கன்னா, செல்லோட ஷேப் அண்ட் அதோட மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் இதுதான் முடிவு பண்ணும். இதை பற்றி இந்த ஒசாகா ரிசர்ச்சர்ஸ் என்னென்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா நாம கண்டிப்பா இந்த AP2A1 இருக்குல்ல, இந்த புரோட்டீன் சார்ந்து சில ஆல்டர்னேட்டை மட்டும் பண்ணணும் வைங்க, கண்டிப்பா நாம நினைக்கிற அந்த நோயற்ற வாழ்வை பெற முடியும். டிஏஜிங்ன்ற விஷயத்த நாம அந்த கிராஃபிக்ஸ்ல பண்றதில்ல, ரியல் லைஃப்ல பண்ண முடியும்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. பிகாஸ் இது என்ன பண்ணுது, இந்த ஏஜ்டு செல்ஸ் இருக்குல்ல, நம்ம உடம்புல வயசான செல்ஸ் எல்லாம், அது எல்லாத்தையும் லோவர் ஆக்கி விட்டுரும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு 1000 செல்ஸ் நம்ம பாடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல ஒரு 600 ஹெல்த்தியான செல்ஸ், 400 இது போல இந்த இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போன செல்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு 60-70 வயசுல வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணும், அந்த எண்ணிக்கையை 100 மாற்றி விட்டுரும். அந்த ஹெல்த்தி இல்லாத செல்ஸ் சொன்னால அந்த எண்ணிக்கை 100 மாற்றிடும். ஸோ 900 ஹெல்த்தியான செல்ஸ் 100 அன்ஹெல்தின்ற மாதிரி இருக்கும். இந்த 100 எராடிகேட் பண்ணுற வேலையை பண்ண முடியுன்றாங்க. இதைத்தான் ஆல்ட்ரேஷன் ப்ராசஸ்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக இந்த ஏஜிங் செல்ஸ் இருக்குல்ல, இதை பெரும்பாலும் ரிவர்ஸ் பண்ண முடியுமா. அதாவது இப்போ ஹெல்த்தே இல்லைப்பா அந்த செல்லுக்கு அப்படின்னு இருக்கிறத இவங்க கொடுக்குற மருந்து மூலமாக சில பல வேலைகள்லாம் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ண முடியும், ஹெல்த்தின்ற ஸ்டேட்டஸை கொண்டு வர முடியுன்றாங்க. ஸோ நீங்கள் இருக்கிறத ஒட்டுமொத்தமாக வெளியே தூக்கி வீசுறதை விட இருக்கிறதையே ஃபுல்லாக நீங்கள் ஹெல்த்தியாக மாற்றிட்டீங்கன்னா பெஸ்ட் இல்லை. அதுதான் அந்த ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ செல்ஸ் என்ன பண்ணதுக்கப்புறம் எங்கே இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அது நம்மளோட வெளிப்புற தோற்றத்திலேயே நல்லா தெரியும், நோய் தாக்கத்திலிருந்து குறைச்சி விட்டுரும். முதல் அந்த ப்ரோட்டீனை பற்றி பார்த்தாச்சா, செல்ஸுக்குள்ள இருக்கிற ப்ரோட்டீனை பற்றி. அடுத்த முக்கியமான விஷயம் அந்த மருந்து சொன்ன பாருங்க, IU1 சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது என்னன்னா யூபிக்யூஷன் ஸ்பெசிபிக் புரோட்டீஸ் 14 அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது USP14. இதுதான் ஒரு கீ புரோட்டோசோமே. இந்த என்சைம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது செல்ஸுக்குள்ள இருக்க புரோட்டீன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்சைம் அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு டைமே மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல நம்ம பாடிக்குள்ள, இதை ஃபுல்லாக பர்சுவேட் பண்ணுறது இதுதான். ஸோ இதன் மூலமாக இந்த டேமேஜான அப்புறம் இந்த அன்வான்ட் புரோட்டீன்ஸ் இருக்குல்ல நம்ம செல்லுக்குள்ள, அது எல்லாமே கிளியர் ஆகிடும். இந்த IU1 ட்ரக் இருக்குல்ல, இது இந்த USP14 இதில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அதாவது செல்ஸுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அது பண்ணி விட்டுரும். இது எந்த ரூட் வழியா நடக்கும், புரோட்டிசோம் ஆக்டிவிட்டி இருக்கு பாருங்க, இது இன்க்ரீஸ் பண்றது மூலமா இந்த விஷயம் நடக்கும். அதாவது செல்லுக்குள்ள ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறது. இதனால என்ன ப்ரோ பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான மேட்ரு இதுதான். இந்த செல்ஸ்லாம் ஒரு கட்டத்தில் என்ன தரமா ஆயிடும், இந்த செனசன் ஸ்டேஜ்னு சொன்ன பாருங்க, அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே செல்ஸ் டிவைட் ஆகாது, ஏஜிங்கும் ஆகாது. எங்க வந்திருக்கிறது தெரியுதா ப்ரோ, செம மேட்டரா இருக்கு. அப்ப இந்த மருந்தை மார்க்கெட்டுக்கு உடனே கொண்டு வந்துட்டா சூப்பரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவசரப்படாதீங்க மக்களே. அதனால தான் சில பல மாதங்கள் வரைக்கும் இதை காத்திருந்து இப்ப பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னேன்.
ஏன்னா ரிசர்ச்சர்ஸ் இப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்க, இல்லைங்க இந்த IU1 இந்த ட்ரக்கை பற்றி சொல்லணும்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் தாங்க இருக்குன்றாங்க. ஏன்னா அவங்க 100% சாட்டிஸ்ஃபை ஆகணும். எந்த பக்க விளைவோ இல்லை, இது எல்லாருக்கும் பயன்படுத்தலான்ற முடிவுக்கு அவங்க வரணும். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி சில நாட்களோ சில மாதங்களோ ஆகாது, சில வருஷங்கள் எடுக்கும். அதான் அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஜில் இருக்கு, முழுசா முடிச்சுட்டு சொல்கிறோன்றாங்க. இந்த ட்ரக் ஆக்சுவலாக இன்னும் 2 முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு செலுத்தும். என்னென்னா, இந்த செல்கள் சார்ந்த டாக்ஸிக்கான வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது பெரும் பங்காற்றுன்றாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த ஏஜ்டு அப்புறம் இந்த டேமேஜ்டு செல் காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரக் தான் பயன்படுன்றாங்க. சரி ப்ரோ, உலகம் ஃபுல்லாக அவ்வளோ ரிசர்ச் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இந்த ரிசர்ச்சை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு உடம்புல 1008 பிரச்சனை வருதுன்னு நோய் தாக்கம் சார்ந்து, உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணுன்ற கனவு இருக்குல்ல. அப்படி இல்லைனா ஏன்பா நான் இன்னும் ஒரு 50 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழணும், 70 வயசுல நான் போறேன்றாக்கா ஒரு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தா போதும், இது போல ரொம்ப நாள் வாழணுன்ற ஆசை பெரும்பாலான மனுஷங்களுக்கு இருக்கும்ல. அப்படி ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தோது போகிற விஷயம் தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஆக்சுவலாக இந்த மோர் செனசன் செல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சிம்பிளாக சொல்லிடுறேன் இதுக்கான விளக்கத்தை. செனசன் செல்ஸ்லாம் நம்ம உடம்புல எப்போ அதிகமாக இருக்கும், வயசாக புரிஞ்சிச்சா? ஓகே, இது என்ன பண்ணும், டிஷ்யூ டேமேஜுக்கும் க்ரானிக் டிசீஸுக்கும், அதை முதல்ல சொன்ன பாருங்க, இந்த ஹார்ட் சார்ந்த பிரச்சனை, டயபெட்டிஸ் அது இதுன்னு, இது போல எல்லா விஷயங்கள் சார்ந்த டிஷ்யூவில் இம்பாக்டை ஏற்படுத்துறதா மாறிடும். இந்த IU1 ட்ரக் இருக்குல்ல, இது என்ன பண்ணும், இந்த AP2A1ல முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவா செயல்பட்டு ஹெல்தியான பாடின்ற விஷயம் இருக்குல்ல, அதை சாத்தியப்படுத்திடும். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இங்க சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதை பத்தி ஒசாகா ரிசர்ச்சர்ஸ் என்ன விஷயத்தை இப்ப கிளைம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு தெரப்பி ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை நாங்க கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி பார்க்கலான் இருக்கோன்றாங்க. அதாவது வெளியே மார்க்கெட்டுக்கு வந்த மருந்துன்னு கிடையாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க இந்த ஒரு மருந்து சார்ந்து எப்படி கொடுத்தா இது வர்த்தபிளா இருக்கும், இந்த விஷயத்துக்கு தான் அவங்க தெரப்பியை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தெளிவா புரிஞ்சுங்க மக்களே, சும்மா ஒன் ஷாட்ல எல்லாம் நடந்துருன்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த மருந்து சில பல காலங்கள் எடுக்கும், அதுதான் இங்க தெரப்பின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த IU1 ட்ரக் இருக்குல்ல, ஆக்சுவலா இது மூலமா நம்மளோட காயம் இருக்கு பாருங்க, உடல்ல ஏற்படுற காயங்கள், அதை சீக்கிரமா குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இன்னும் உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா, இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்ப்பீங்களா, மியூட்டன்ஸ், இந்த அமரத்துவம், அதான் நம்ம எக்ஸ்மென்லாம் பார்ப்பீங்க, உள்வரின்லாம் காயம் பட்டா உடனே குணமாகிற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக இல்லை அதுக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு ஒரு காயம் பட்டு ஒரு 20-30 நாட்களில் குணமாகிறது. இதுக்கு முன்னாடி இந்த மருந்து எடுக்கிறது மூலமா ஒரு 4-5 நாட்களில் குணமானாலும் ஆச்சரியப்படுறது இல்லைன்றதான் அவங்க சொல்ற விஷயம். உண்மையிலேயே சயின்ஸை பொறுத்தவரை இது ஒரு மைல் ஸ்டோனுங்க, இது போல விஷயம். ஏன்னா ஒரு மருந்துன்னு சொல்றேன்னு பேர் வைக்காததுனால, ஆனால் அதுக்குள்ள எவ்வளோ விஷயம் சொல்றாங்க பாருங்க. சில பேர் என்ன பண்றாங்க, ஏப்பா இந்த மருந்து மூலமா மனுஷனை 250 வருஷத்துக்கு உயிர் வாழ வைக்க முடியும், இவ்வளவுக்கு 500-1000 போனா கூட ஆச்சரியப்படுத்திக்கலன்னு பல பேரும் போஸ்டர் போடுறாங்க. இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த கான்டென்ட் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு காரணமே இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபேக்டை சொல்லிடுறாங்க, இந்த ரிசர்ச்சர்ஸ், ஒசாகா ரிசர்ச்சர்ஸ் இது போல எந்த கிளைமையும் முன்வைக்கல. ஹெல்தியா வாழலாம், ஆயுட்காலத்தை நீட்டிக்க வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்களே தவிர 250 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷன்ற மாதிரி டேர்ம் அவங்க எங்கேயுமே பயன்படுத்தலை. ஸோ ஒரு உண்மையான செய்தி ஒன்று விடும். ஆனால் அது கூட சேர்ந்து கட்டுக்கதைகளை கலப்பியோட பல பேர் இருப்பாங்களே, தயவு செஞ்சு நம்பி தொலைக்காதீங்க மக்களே. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்கு, முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால், நம்ம பூமியில் சொல்கிறேன், என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, ஹெல்தியாக கேட்கல அன்ஹெல்தியாக கேட்குறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.